ப்ரோ இப்போ 26 தேர்தலில் ஒரு 4 கட்சிகள் இருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாதக மற்றும் தாவேகா இருக்காங்க. இதில் யார் வந்து முதல்வர் ஆகணும், எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து இதை முதல்ல நாங்கள் முனை போட்டியாகவே பார்க்கல. ரெண்டே மூணு போட்டி தான். திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், இந்த ரெண்டுக்கு தான் போட்டி. மீதி இருக்கிற 3 கட்சியும் மற்ற கட்சிகளோட கூட்டணி தான் வராங்களே தவிர யாரும் தனிச்சு வரல. இந்த பக்கம் திருட முடியல, இந்த பக்கம் திருட முடியலன்னு சொல்லி தான் 2 திருடங்களும் சேர்ந்து இங்கே திருட வராங்க. புதுசாக ஒரு இடத்துல திருடுவோம், இங்கே திருடினா தான் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த பக்கம் வராங்க. வேறு எதுக்காகவும் வேறு 3 கட்சின்னு சொல்ல முடியாது. விஜயை பார்க்க கூட்டம் வருதுன்னா அவர் ஒரு ஆக்டரு. அவரை எல்லாரும் திரையில் பார்த்துட்டு இப்போ நேரில் வராருன்னா வெள்ளையாக இருக்காரா, ஐட்டா இருக்காரா, குட்டையாக இருக்கிறாரா, நெட்டையாக இருக்காரா, பள்ளி வெளியேக்குதா உள்ளேக்குதான்னு கூட பார்க்க ஆள். நான் கூட தான் இப்போ போய் பார்த்தேன். இப்போ நான் பார்த்ததுக்கு நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுவேன்னா எனக்கு தெரியும் எனக்கானவன் யார், என் பிரச்சனைக்கு தீர்வு யார் சொல்லுவார், அவங்கள தான் நான் பார்க்க முடியும். இப்போ டிஎம்கே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால டிஎம்கேவும் வேணாம் நாம் தமிழ் வேணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே இப்போ கண்ணுக்கு தெரியாமலாம் இல்லை. இப்போ அசால்ட்டாக சொல்கிறார் அண்ணன் ஊழல் நடக்குது தான், கார்பரேஷன் நடக்குது பண்ணுதுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்க. இவங்களை ஏன் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க? இப்போ நம்ம மேலே என்ன சொன்னார்னா யார் வந்தாலும் அது நடக்க தான் போகுது அப்படின்ற. இல்லையா, நாங்கள் வந்தால் நடக்காதே. இப்போ நாம் தமிழர் கட்சியில் லஞ்ச ஒழிப்பு பாசறைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் லஞ்சம் கொடுத்துட்டாலும் நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய் கிட்ட ஆல்ரெடி கொடுத்த காசு ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் தான் மாற்றி சொல்லலை, செஞ்சிட்ருக்கோம். சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் தரைக்கும் வானத்துக்குன்ற அளவு இருக்கு இல்லையா? நீங்கள் ஏன் அண்ணனுக்கு வாய்ப்பு தர மாட்டேன்றீங்க? பண்ணலன்னா பரவாயில்ல, பண்ணிட்டுருக்காருல, பண்ணதுக்கு எவிடன்ஸ் இருக்குல்ல. பண்ணது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அது அவங்களுக்குள்ளேயே மட்டும்தான் தெரியுது, வெளியே யாருக்கும் தெரியுது இல்லை. இல்லை ப்ரோ, இது டிஎம்கே காரங்க இது காமிச்சாங்கன்னா பப்ளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளோலாம் நடக்குதுன்னு பப்ளிக் ஓட்டு போடுமா? ஏமாற்ற முடியுமா? ஃப்ரெண்டே இருக்காரு, இந்த விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தோம், அவர் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவார். இப்போ அதான் அவர் சொல்கிறாரு, எல்லா காசு இருக்குண்ணா, யார் வீட்டு காசு வாங்குறீங்கன்னு கேட்குறாரு. காசை ஏன் வாங்குறீங்கன்னா அவ்வளோ ஏன் நான் பிச்சை எடுக்கிற நிலைமையில நீங்கள் வச்சுக்கிறீங்க. சாப்பாடு பசிக்குது, கையில் காசு இல்லை, வேறு வழி இல்லை, பிச்சை எடுக்காமல் என்ன பண்ணுறது? சம்பாதிக்கிறதுக்கு வேலைன்னு ஒன்று தரீங்களா நீங்கள்? நீ ஏன் சும்மா தரேன்னு கேட்டால் நீ ஏன் தர? நான் கேட்குறது எனக்கு தரணும். இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா கவர்மெண்ட், இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வைங்க, இந்த பக்கம் சிஎம்சி, இந்த பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஃபஸ்ட்டு நான் என்னை அடிபட்டுச்சுன்னா எங்கே கூட்டின்னு போவாங்க? என்னை கவர்மெண்ட் இங்கே கூட்டின்னு போனாங்கன்னா ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இங்கே பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு, இனி வரைக்கும் கூட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் வரல. பிரசவம் மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே அடிபட்டுச்சுன்னா நான் இங்கேருந்து அடக்கம் பாறை போகணும். அதே இங்கே அட்மிட் பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபா கம்பல்சரி பெட் சார்ஜுக்கு உருவிடுவாங்க. இந்த 2 லட்ச ரூபாய் இருக்கிறவன் தருவான், நான் எப்படி தருவேன்? இப்போ என் தேவை, எனக்கு தேவை இருக்குது, என் தேவை இருக்குது, நான் கேட்குறேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. வெல் செட்டிலாக இருக்கிறவன், வச்சு இருக்கவன், திருடுறவன், அவங்க என்ன இருக்குது, மலையை உடைக்கிறானுங்க, மண்ணை திருடுறானுங்க, கண்ணு முன்னாடி கேட்குறாங்க வேலை. ஆயா சத்துணவு செய்கிற ஆயா கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் கேட்குறானுங்க. இவங்க கிட்டலாம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? இப்போ இதே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போது சத்துணவு இதெல்லாம் காசு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதே இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி சத்துணவு கூடத்துக்கு போயிட்டு அவர் நந்தகுமார் எம்எல்ஏ, அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ நந்தகுமார் அண்ணா சத்துணவு இதுக்கே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அங்கே இருக்கிற ஏதோ கஷ்டத்தை எல்லாமே பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. வேலையே காசு கொடுத்தா தான் தருவாங்கன்றாரு. சரி, நான் அதே மாதிரி தான் சொல்கிறேன். காசு குத்து தான், எங்ககிட்ட காசு இருக்குது, காசு குத்து தான் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ இவர் சொன்னார் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், எதனா ஒன்றுனா மெடிக்கலாக இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அங்கே அவ்வளோ வசதி இல்லை, எதனா ஒன்றுனா அடுக்கம்பாறைக்கு தான் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி. மொத்தமாக தமிழ்நாட்டிலேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிஎம்கே வந்ததில் NK48 நம்மை காக்கும் 48 மணி நேரம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்துக்கிறாங்க. அது எதுக்காகன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே ஆக்சிடென்ட் எதனா ஆச்சுங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. காப்பீட்டு திட்டம், ஹார்ட் பிரச்சனை எதனா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட ஹார்ட் பிரச்சனை, இப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸே தான். இப்போ வந்து காப்பீட்டு திட்டத்திலே எல்லாத்தையும் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுன்றது போகிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடைக்காது, அதனால் வெளியே தனியாருக்கு போகிற, தனியாரில் செலவு பண்ணுறது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் பட்சத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ஒத்துழைப்பும் தராங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே சிஎம்சிக்கு போனீங்கன்னா ஒரு அடிப்பட்டு போனாங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. இதே அந்த நம்மை காக்கும் 48 மணி நேரம் ஸ்கீமில் போனாங்கன்னா 1 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. 2 லட்சமாகவும் கவர்மெண்ட் தான் எடுத்துக்குது. அடிப்பட்டு இருக்கவர் அந்த ஸ்கீமை தேடி பிடிச்சி எப்படி போக முடியும்? அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எல்லா இதுக்கும் கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுத்துருக்கு. நீங்கள் போனீங்கன்னா எனக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டலே எடுத்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்திருக்கா, இவங்க அடிப்பட்டு வந்திருக்காங்களா,
இந்த ஸ்கீம் தமிழ்நாடு ஸ்கீம் போட்டு அவங்களே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க பண்ணாமல் சரி அந்த மாதிரி இவர் சொல்லி தான் நான் இப்போ கேள்விப்படுறேன்